கிறிஸ்துக்கள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பொது காலத்திலே 23ஆம் வாரத்தில் இன்று நாங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாளிலே இறை வார்த்தையை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது தன்னுடைய சீடர்களை இயேசு தேர்ந்து கொள்கின்ற சந்தர்ப்பத்தினை இன்றைய நாளிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களை தேர்ந்து கொள்வதற்கு முன்பாக அவர் தனியாக சென்று இறை தந்தையோடு தொடர்பு கொண்டு பின்பாக அவர்களை தேர்ந்து கொள்கின்றார். அவர் தேர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த தேர்ந்து கொள்ளுதல் என்பது அவருடைய வாழ்க்கையில ஒரு அனுபவமாக இருக்கின்றது. அவர் தேர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் சமுதாயத்திலே இருந்த உயர்தலையில் இருந்த அறிவிலும் ஞானத்திலும் மிகவும் உயர் நிலையில் இருந்தவர்களை தேர்ந்து கொள்ளவில்லை. மாறாக அவர் தேர்ந்து கொண்டது சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட, சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாத கீழ்த்தர மட்டத்திலே இருக்கின்றவர்களை அவர் தேர்ந்து கொண்டு அவர்களை பலப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் அந்த தேர்ந்து கொள்ளுதல் ஒரு அனுபவமாக மாற்றி அவர்களை அனுப்புகின்ற இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இன்று நாளிலே நாங்கள் பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள்ளே எனக்கு பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் உடைய வாழ்க்கையை சிந்திக்கின்ற பொழுது எங்களை தேர்ந்து கொண்டது அவருடைய சித்தத்தின் ஊடாக. அவர் எங்களை தேர்ந்தெடுத்து எங்களை பலப்படுத்தி ஒவ்வொரு பொறுப்புகளினூடாக எங்களை அனுப்புகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் அதனை எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோமா? எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தை என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக மாற்றி அந்த அனுபவத்தினூடாக மற்றவர்களுக்கு சாட்சி பகரக்கூடிய நபராக நான் மாற வேண்டும். இதன் காரணமாக திருமுழுக்கு நூடாக கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பினை நான் என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு ஏற்று செயற்படுகின்றேன்? இந்த அழைத்தல், இந்த தேர்ந்து கொள்ளுதல் மாறாக இறைவனுடைய சித்தத்தினால் இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உன்னத கொடையாக இருக்கின்றது. இந்த கொடையினை நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக மாற்றி செயற்படுகின்றோம் என்பதனை இந்த நாளிலே நாங்கள்